கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனங்களை நாம் வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இப்போ ஒரு மனுஷனை நம்பணும் அப்படின்னா எல்லா மனுஷனும் உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா நிச்சயமா செய்வேன்னு சொல்லி நம்ப வச்சு மோசடி பண்ணுவாங்க. அப்படி மோசடி பண்றவங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி. பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தாவீது சொல்லுகிறார், எவ்வளோ பேர் அவர் நம்பி இருக்கிறார், எத்தனையோ மனுஷங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா தாவீதுக்கு எத்தனையோ மனிதர்கள் எடுத்து நிக்கிறாங்க, ராஜாக்கள் எடுத்து நிக்கிறாங்க. ஆனா தாவீது ஒண்டிக்கு ஒண்டியா அவர் என்ன பண்றாரு, ஒத்தைக்கு ஒத்த உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன்னு சொல்லி கர்த்தர் பேர்ல பற்றுதலாய் இருந்து, என் தேவன், நான் எப்பொழுதும் என் தேவனை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் அவர் நம்பி இருந்தாரு. ஆப்பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் யாரை நம்பி நீங்கள் ஏமாந்து போனீர்கள்? ஒரு மனுஷங்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். நான் ஐயோ நிச்சயமா எனக்கு அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தாங்க, நிச்சயமா எனக்கு வேலை உண்டு அப்படின்னு சொல்லி என்னை நம்ப வச்சு இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க எந்த விதத்துல நீங்க ஏமாந்து போயிருந்திருக்கலாம். என்ன கண்டிப்பா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சிருந்திருக்கலாம். யாரு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்லி உங்களை ஆசை வார்த்தை சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நீங்க நலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் பேர்ல பற்றுதலா இருங்க. அததான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அப்போ நீங்க நலமா இருக்கணும், நல்லா வளமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நல்ல சமாதானமா இருக்கணும் அப்படின்னா, மொத்தத்துல நீங்க நல்லா இருக்கணும்னா கர்த்தர் பேரில் பற்றுதலா இருங்க. ஏன்னா அவர் தான் உங்களை சிருஷ்டித்தார், அவர் தான் உங்களை படைத்தார், அவர் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஆப்பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே பற்றுதலாயிருங்கள், நீங்கள் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிசப்பாந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே யாரை நம்பி ஆண்டவரே ஏமாந்து போயிருந்தாலும் ஆண்டவரே ஜீவனுள்ள தகப்பன் அவர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கி உம்முடைய நித்திய கிருபையிலே அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவை உன் பேரில் பற்றுதலாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த கிருபையை நீர் தருவீராக ராஜா. உங்க பேர்ல பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது தகப்பனே. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் நலமாய் இருக்க, ஆண்டவரே நன்றாய் இருக்க, செழிப்பாய் இருக்க, வாழ்ந்திருக்க தகப்பனே கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கும்படிக்கு தேவரீர் நீர் அவர்களுடைய கண்களை திறந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உம்மிடமாய் திரும்பட்டும், அவர்களை திருப்பிக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்க நலமுள்ள வாழ்க்கை வாழணும், நலமா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் பேர்ல பற்றுதலாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.